சென்னை பட்டினப்பாக்கம் ராஜீவ்காந்தி நகரில் உள்ள வீட்டின் மேற்கூரை அவ்வப்போது இடிந்து விழுந்து சேதம் ஏற்பட்டு வருகிறது. இது குறித்து அந்த பகுதி மக்கள் தெரிவித்த கருத்துக்களை தற்போது பார்க்கலாம். சென்னை பட்டினப்பாக்கம் ராஜீவ்காந்தி நகர் பகுதிகளில் கடந்த 72 ஆண்டுகளுக்கு முன்பாக அமைக்கப்பட்ட அடுக்குமாடி குடியிருப்புகள் முழுவதுமே சேதமடைந்து அவ்வப்பொழுதே பார்த்தோம் என்றால் பல்வேறு பாதிப்புகள் ஏற்பட்டு வருகிறது. அந்த வகையில் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய இந்த குடியிருப்பு வாசிகள் மிகவும் பல்வேறு இன்னல்களை சந்தித்து வருகின்றனர். குறிப்பாக கடந்த ஒரு 10 நிமிடங்களுக்கு முன்பாக பார்த்தோம் என்றால் திடீரென இந்த அடுக்குமாடி குடியிருப்புகள் இருக்கக்கூடிய இந்த சுவர்கள் முழுவதுமே இடிந்து விழும் அபாயமானது அவ்வப்போதே ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக இந்த பகுதிகளில் வாழும் மக்கள் பார்த்தோம் என்றால் தினந்தோறுமே பாதிப்பில் தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் என்னென்ன பாதிப்புகள் ஏற்படுகிறது, இது மட்டுமல்லாமல் பொதுமக்கள் தினந்தோறும் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்பது குறித்து பொதுமக்கள் நம்மிடம் இருக்காங்க, அவரிடம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். அம்மா வணக்கம். இப்போ இந்த சுவர் இடிஞ்சு விழுந்திருக்கு, இது எப்படி நடந்தது, எப்போ நடந்தது? இது இப்போதான் ஒரு 10 நிமிஷம் கூட இல்லை, விழுந்து அந்த மாதிரி இருக்குது. நான் என்ன செய்ய முடியும்? நான் இங்கே தான் படுப்பேன். நான் படுத்து கடந்திருந்தேன். இன்றைக்கி என் தலையில் விழுந்திருக்கும். கொஞ்சம் சீக்கிரம் கட்டி தந்தால் நல்லா இருக்காதா? நாங்கள் எல்லோரும் இந்த ஒரு இடத்துல போய் இருப்போம்ல, ஒரே ஏரியாவில். அதுதான் நான் பார்க்குறது, வேறு எதுவும் இல்லை. எங்களுக்கு வீடு நல்ல வீடாக இருக்கணும். பிள்ளைங்க எல்லாம் இப்போ இருந்துச்சுன்னா அவ்வளோதான். நாங்கள் நல்ல நேரம் அதுக்கு தனியாக அப்படி கம்மி அங்கங்கே போய் நிற்கிதுங்க. அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை. அம்மா இப்போ இந்த இடத்துல இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நடக்குது அந்த மாதிரி? இதுக்கு மேலே நடந்திருக்கா வீட்டில் இந்த மாதிரி? அதையும் நடந்துச்சு. அதை சரின்னு சொல்லி சின்னதாக இது பண்ண போய் இருக்க பெருசு பெருசாக விழுவுது. என்னத்தான் நாங்கள் செய்கிறது சொல்லுங்கள்? எங்கே போவோம் நாங்கள்? மழை நேரத்தில் எங்கே போய் உட்காருவோம் சொல்லுங்கள்? ஒரு இடத்துல போய் இருந்தால் கூட கொஞ்சம் நேரம் செஞ்சா அனுப்பிடுவாங்க அந்த இடத்துக்கு போங்கண்டு. அப்படித்தானே தம்பி? எங்களுக்காக பண்ண சொல்லுங்கள், நல்லது பண்ண சொல்லுங்கள். நாங்கள் கஷ்டப்பட்டவோ. அம்மா இப்போ அந்த மழை காலத்தெல்லாம் எப்படி இருக்கும்? மழை காலத்தில் தண்ணி ஊறி ஊறி அந்த இடத்துல அந்த பூச்சிலாம் குழந்தை வீதுங்களா? வந்திருக்கோம், பூச்செல்லாம் வந்திருக்கோம். நாங்கள் அதுக்கு தக்கன இந்த மருந்து போல் எடுத்து இப்படி விடிப்பு கொட்டுவோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் இல்லை. அப்படி இப்போ இந்த குழந்தைங்களாம் நிறைய பேர் இந்த இடத்துல இருக்காங்க. இந்த குழந்தைங்களாம் எப்படி இப்போ இந்த இடத்துல இருக்காங்க? தான் வளர்ந்துச்சுங்க. என் பிள்ளை பேரம்பேத்தி 6 பேரம்பேத்தி வளர்ந்துச்சுங்க இந்த வீட்டில். பயந்து நான் அங்கிட்டு பார்க்க போயிருங்கன்னு சொல்லுவேன். இன்றைக்கி அது போய் அந்த பக்கம் இருக்க போய் நல்ல நேரம் எல்லாம் விளையாண்டுக்கிட்டு தானே இருக்கும். இருந்துச்சுன்னா மண்டையில் விழுந்துச்சுன்னா என்ன தான் பிடிப்பாங்க எல்லோரும், தாய் தாப்பையும் எல்லோரும். நான் நல்ல நேரம் மெதுவாக அந்த எழுத வந்தாங்க ஓட்டர் லிஸ்ட்டுக்கு. அதை எழுதி முடிச்சுட்டு இப்படி வர்ற டமால்னுடுச்சு. ஆஹா என்னான்னு தெரியல, மெதுவாக வர்றேன். என்னமோ திருடு மாதிரி மெதுவாக பார்த்தா அங்கே விழுந்து கிடக்கு. இது உழுமுன்னு நாங்கள் நினைக்கலாமா? நாங்கள் நினைக்கவே இல்லை. நல்லா எங்களுக்கு நல்லதை காட்டுங்க, அதான் நான் சொல்லுவேன். இதுக்கு மேலே எனக்கு தெரியாதுப்பா. என் பிள்ளைகளெல்லாம் என்ன நினைப்பாங்களோ தெரியலை. அது மனசு கஷ்டமாக இருக்குது. ஓகேம்மா, உங்கள் தகவலுக்கு ரொம்ப நன்றிம்மா. குறிப்பாக பொதுமக்களின் எதிர்ப்பாக என்னவென்று பார்த்தால் இந்த வீடுகளை முழுவதுமே மாற்றி புதிதாக ஒரு அடுக்குமாடி குடியிருப்பினை கட்டித்தர வேண்டும் எனவும் தினந்தோறுமே இது போன்ற பல்வேறு பாதிப்புகள் எங்களுக்கு ஏற்பட்டு வருவதாகவும் உடனடியாக அரசு இது முன்வந்து பார்த்து இதற்கான உடனடி நடவடிக்கைகளானது மேற்கொள்ள வேண்டும் என இங்கே இருக்கக்கூடிய பகுதி வாசிகளின் கோரிக்கையாகவும் இருக்கிறது. நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக ஒளிப்பதிவாளர் சுந்தருடன் செய்தியாளர் லக்ஷ்மண் பழனி, சென்னை. காமராஜ் பீரியடில் இருந்தார். அவர் நல்லா கட்டி கொடுத்தாரு. இப்போ வருஷம் தாசி ஆயிடுச்சு, 3 தலைமுறை ஆயிடுச்சு, யாரும் எதுவுமே பார்க்கல. சரிங்களா? இது இப்போ பார்க்குறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் எம்எல்ஏ பார்த்தோன்னு வச்சுக்க எல்லாமே உதவி தான் பண்ணுவாங்க. ஆனால் பில்டிங் கட்டி கொடுக்கறதுக்கு யாரும் இல்லை. இதான் விஷயம். இப்போ இந்த ஒரு பாட்டமத்தல கல்லெல்லாம் விழுந்துருச்சுனா அது எப்படி நடந்த சம்பவம்? அது எப்போ நடந்தது? எது சீலிங்? மற்றபடி அதில் ஆமாம், அதுதான். இப்போ எப்படி நடந்தது சம்பவம்? நான் டிவி வரேன். ஆமாம், இல்லை அது அபூர்வம். அது காமராஜ் பீரியட்னா நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்களேன். எத்தனை வருஷம் நீங்களே கணக்கு பண்ணிக்கோங்க. காங்கிரீட்டு இப்போ கட்டினே காங்கிரீட்டுன்னா 10 வருஷம். ஆனால் இப்போ நம்ம காமராஜ் பீரியட்னா அப்போ பில்டிங்கில் வாழ்கிறதே பெரிய விஷயமே இல்லை. விழுந்து போய் கிடக்குது. எங்களால் இங்கே இருக்க முடியல. தெருவு மழை வந்தால் எப்படி இருக்கும், வீடு அப்படி இருக்குது. படுக்க கிடையாது, உட்காந்துட்டு தான் இருக்கிறோம். எங்களுக்கு ஒரு நல்ல வீடு கட்டி கொடுக்கணும். ஆனால் எங்களுக்கு இந்த இடத்துல தான் கட்டி கொடுக்கணும். எங்களுக்கு வாழ்வாதாரம் இங்கே தான் இருக்குது. நாங்கள் உடம்பு சரியில்லாதவங்க ஒரு டாக்டர் விட்டு போனோம், கொள்ளணும், எல்லாமே எங்களுக்கு இங்கே தான். நீங்கள் 8 அடுக்கோ 4 அடுக்கெல்லாம் கட்டி கொடுத்தா எங்களால் அதிலெல்லாம் ஏரியாவில் இறங்க முடியாது. அதனால் எங்களுக்கு இந்த இடத்துல நல்ல சௌகரியமாக நல்ல வீடு கட்டி கொடுக்கணும்.
கட்டணும். மறு வீடு எங்கேயாவது நாங்கள் இருக்கிறோம், அதுக்கப்புறம் கட்டின பிறகு எங்களுக்கு இந்த வீடு கொடுங்க. மழை ஊற்றுங்க, காவா அடிச்சுக்கும், காவா தண்ணி உள்ளே வந்துடும், சாப்பாடு சமைக்கவே முடியாது, வெளியில் போய் சாப்பாடும் வாங்க முடியாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். எங்களுக்கு யாரும் உதவி பண்ணுறதுக்கு யாரும் கிடையாது. அப்போது ஒரு பால் கொடுப்பாங்க, ஒரு ப்ரெட்டு கொடுப்பாங்க, ஏதாவது. இப்போ எதுவுமே கிடையாது. நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுறோம். இப்போ மழைக்காலம், இப்போது நாங்கள் படணும், வீடு விழுந்து போகுது, எல்லாம் வீரல் விட்டுக்குது. எப்போ வீடுன்னு தெரியாது. பருணையிலேருந்து சீலிங்க்கும் நாங்கள் கடன் வாங்கி ரிப்பேர் தான் பண்ணோம். ஆனால் அப்பவும் ஒட்ட மாட்டேங்குது, அப்படியே விழுந்துனே கிடக்குது. நாங்கள் என்ன தான் செய்வோம்? நாங்களும் ஏழைங்க தானுங்க. நாங்களும் எவ்வளோ தான் கடன் வாங்கி இதெல்லாம் இப்போ தான் கடன் வாங்கி இப்போ இதை தான் கட்டணும். இதுவும் ஒழுகுது. என்ன செய்ய முடியும்? நாங்கள் வீட்டுக்குள்ளேயே உட்கார முடியாது, இங்கேயும் உட்கார முடியாது, தெருவுலேயும் உட்கார முடியாது. மழை வந்து அப்படி காவா அப்பப்போ அடிச்சுக்குது. நாங்கள் போய் சொன்னாலும் எடுக்கிறாங்க, சரியாக எடுக்க மாட்டேன்றாங்க. எந்த நேரம் காவா அடிச்சுது. வயசானவங்க நான் எப்படி போய் பாத்ரூம் போகிறது, இது பண்ணுறது? எங்கள் சொந்தக்கார வீட்டுக்கு போகிறது. நம்ம சும்மாவே போக முடியாது இல்லையா? எங்கள் வீட்டு சொந்தக்காரங்க வீட்டுக்கெல்லாம் 1 நாள் 2 நாள் தான். என்னப்பா சொல்கிற? அதுக்காக இங்கே தான் என் பசங்களோடு இருக்கிறேன். பிள்ளைங்க என்னை பார்த்துன்னு இருக்குதுங்க. பிள்ளைங்க வேலைக்கு போகணும், வரணும், என்னையும் பார்த்துக்கணும். அதுக்கு எங்களுக்கு இந்த இடத்துல வீட்டு கட்டி கொடுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். கரண்ட் ஷாக்கும் அடிக்குது. மழை டைம்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இன்னும் வெயில் வந்தோன்னே பாருங்க, இந்த செவுரெல்லாம் வெடிக்கும். இதெல்லாம் இருக்கிறதுக்கே பயமாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது? இருக்கிறோன்னா மழை தண்ணி வீட்டு உள்ளே வரும், கரண்ட் ஷாக் அடிக்கும். வீடு மாற்றி தரேன்னு சொல்லியிருக்காங்களே, மாத்துறேன்னு சொல்லியிருக்காங்க, இன்னும் வீடு கொடுக்கலையே. என்ன